பிரைஸ் அலாட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்பிக்கையின் வார்த்தை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 146வது சங்கீதம் 8வது வசனம் விதமாக சொல்கிறது, குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். இந்த இடத்துல 3 காரியத்தை பார்க்கிறோம். முதலாவது காரியத்தில் கர்த்தர் வியாதி உள்ளவர்களை கர்த்தர் சுகமாக்குறார். குருடர்களை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். நம்ம எத்தனையோ அற்புதத்தை கர்த்தர் செய்ததை பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்ய மாட்டாரா அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு ஒரு ஏக்கத்தோடு பல நாட்கள் பிரயாசப்பட்டு ஜெபித்தவங்க வாழ்க்கையில் எந்த வியாதியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும், அது பிறக்கும்போதே இருந்தாலும் சரி, அது இடைப்பட்ட நேரத்தில் உனக்கு வியாதியின் மூலியமாக வந்தாலும் சரி, அந்த காரியத்திலேருந்து கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். 2வது, மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிற மனுஷங்க மூலயமா பொருளாதாரத்தினால, குடும்ப கவலைகளினால, கடன் பிரச்சனையினால, வியாதியினால் மடங்கடிக்கப்பட்டிருக்கும் பார்த்தீங்களா. அதாவது நம்மளால் எழுந்துக்க முடியாத அளவுக்கு இருக்கிறவர்களை கர்த்தர் இன்றைக்கு தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். 3வது, நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் கர்த்தரை தூஷிக்காமல் அவனுடைய வசனத்திலையும் ஜபத்திலையும் கர்த்தர் நமக்கு கொடுக்குற எல்லா தாளந்துகளையும் சரியான விதத்தில் யூஸ் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நீதியின் பாதையில் கர்த்தர் நம்மளை நடத்தும் பொழுது அந்த பாதையில் நடந்து போகிற நீதிமான்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். இன்றைக்கி உங்களை நேசிக்கிறதுனால தான் உங்களை வியாதியிலேருந்து கர்த்தர் சுகம் தருவேன்னு சொல்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை நேசிக்கிறதுனால தான் உங்களை தூக்கி விடுவேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.